வந்து நம்ம என்னெல்லாம் சேலஞ்சஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணுன்றத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ வந்து ரேக்கி வழியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னது. ஸோ ரேக்கி நம்ம ஏன் ஸ்மார்ட் டூல் சொல்கிறோம், ரேக்கி வழியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரேக்கியில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த அட்யூன்மெண்ட் தீட்சை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ இந்த தீட்சை வாங்கிட்ட பிறகு நம்ம வந்து என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த கனெக்ஷன் நமக்கு கிடச்ச பிறகு நம்ம ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சிஇபின்ற ஒரு டெக்னிக். இது என்ன சிஇபி புதுசாக இருக்கே அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். சிஇபின்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லை, கிளென்சிங், எனர்ஜைசிங், பேலன்சிங். ஓகேங்களா, இதுதான் சிஇபி டெக்னிக் நம்ம சொல்கிறோம். ஸோ கிளென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளென்சிங் வந்து நமக்கு தேவையா அப்படின்னா கட்டாயமாக தேவை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இதுவாக வந்து வழியாக அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நேமிங் வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாடர்ன் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுமையாக அதுக்கு வந்து கிளென்சிங் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு வீட்டில் வந்து குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் பாட்டி இருக்கிறாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து வீட்டில் பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையோட தாயார் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்லுப்போ காஞ்ச மிளகாவோ இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த இதை வந்துட்டு பெரியவங்க சொன்னாங்கன்றதால சயின்டிஃபிக்காக அது தெரிஞ்சோ தெரியலனாலுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த நெகட்டிவிட்டி எடுத்து அவங்க வந்து பேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, திருஷ்டி பட்டிருக்கோம், திருஷ்டியை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருஷ்டின்றதை வந்து அந்த காலத்தில் புரியறதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா கிளென்சிங் டெக்னிக்ன்றதை சொல்கிறோம். இப்போ நம்ம கிளென்சிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறோம். எங்கேருந்து அந்த நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறோம், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து 2 பாடியோட ஒன்றா இருக்கணும். என்னென்ன மென்டல் பாடிஸோடையும், மென்டல் ஆரா, எமோஷனல் ஆராவோடையும் ஒன்றா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஃபிசிக்கல் ஆராவும் சேர்ந்து இருக்கும்போது அதோடைய நம்ம எதுக்கான விஷயம் செய்கிறோமோ அது நமக்கு ஃபுல்ஃபில்டாக கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ அப்போ எங்கே இப்போ இந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த சால்ட் எடுத்து கல்லுப்பு எடுத்து அவங்க சுற்றி போகிறது வந்து ஃபிசிக்கல் பாடியில் சுற்றி போடுற மாதிரி இருக்கும் முன்னாடி. ஆனால் அவங்க எங்கே பண்ணுறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த சூட்சும உடல்கள் சொன்ன இல்லையா, மென்டல் ஆரா, எமோஷனல் ஆரான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல்களை தான் அவங்க வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நெகட்டிவிட்டி அங்கே ரிமூவ் பண்ணும்போது அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் பாடியில் அவங்க ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இது சாதாரணமாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து கல்லுப்பு எடுத்து சுற்றி போடுறதோ இல்லை கல்லுப்பில் போட்டு நீங்கள் வந்து குளிக்கிறதோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கே சொல்லுவோம்ல, எங்கேயோ போயிட்டு வரோம் ரொம்ப டயர்டாக இருக்குது, கல்லுப்பை வந்து தண்ணியில் கல்லுப்பை போட்டு காலை சுடு தண்ணியில் கல்லுப்பை போட்டு காலை வச்சுக்கோங்க, அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் போயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கால் வலி சரியாகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உடம்புக்கு குளிக்கும் போது கல்லுப்பு போட்டு குளிங்க, அப்போ வந்து உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் போயிடுதுன்னா அது எங்கேருந்து போகுது, ஃபிசிக்கல் பாடியில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம உடலில் இருக்குது, அதுதான் வந்து அது வெளியில் போகும்போது இந்த ஃபிசிக்கல் பாடி புத்துணர்ச்சி கிடைக்குது. அதனால தான் அதை வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளென்சிங்கே வந்து வேறு விதத்தில் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாவே கடல் நீராடல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கடல் நீராடல் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தங்களுக்கு வந்து கிளென்சிங் நடக்குது. ஸோ இதே மாதிரி வந்து அதே தான் நம்ம ரேக்கிலையும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுலேயே இந்த டெக்னிக்கை வந்து கிளென்சிங் மூலிமா, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சில மந்த்ராஸ் இருக்குது, பவர் சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த பவர் சிம்பிள்ஸை நம்ம சொல்லித்தருவோம். அந்த பவர் சிம்பிள்ஸை நம்ம போட்டு இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறது கடலுக்கு தேடி போக வேண்டியதில்லை, அதே நேரத்தில் நம்ம வந்து கல்லுப்பை தேடி போக வேண்டியதில்லை. எனக்கு இது ரெண்டும் கிடைக்காத இடத்துல நான் வந்து இருக்கேன். அப்போ எனக்கு எப்படி என்னுடைய உடம்புலையோ இல்லை இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஓகே இந்த சூக்ஷ்ம உடல் சொன்னீங்களே அதிலருந்தும் நான் என்னுடைய இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, என்னுடைய மென்டல் ஆராவும் எமோஷனல் ஆராவும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுனா அதுதான் நான் ரேக்கியை வந்து ஸ்மார்ட்டுன்னு சொன்னது. ஸோ நமக்கு இந்த மந்த்ராஸ் வந்து கை கொடுக்கும். இந்த தீட்சையை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே அந்த மந்த்ராஸ் என்ன பண்ணோம், அந்த எங்கே இருந்தாலுமே நம்ம அந்த மந்த்ராஸ் வரைஞ்சிட்டு நம்மளுடைய அந்த சக்தியிலேருந்தே இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீவ் பண்ணும்போது நம்ம எங்கே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது வந்து நம்ம வந்து கட்டாயமாக ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் வாங்கினவங்களும் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான்
இதுதான் வந்து கிளென்சிங் டெக்னிக். இப்போ வந்து அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜைசிங். சிஇபி சொன்னேன் இல்லைங்களா, எனர்ஜைசிங் டெக்னிக். ஸோ எனர்ஜைசிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நிறைய எனர்ஜிஸ் நம்ம கொடுக்குறது. எப்படி நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும்? இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுத்தாவே கொஞ்ச நேரம் பண்ணாவே டயர்டாக போயிடும். காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கணும், டோட்டலாக சாயங்காலத்தில் எக்ஸாஸ்ட் ஆகிடும். அப்போ இருக்கும்போது எங்கேருந்து எனர்ஜி வரும்? நமக்கு வந்து ஒரு காலையில் ஏஞ்சோடனே குளிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆனால் சாயங்காலம் வரும்போதும் அதே ஃப்ரெஷ்னஸோடு நம்ம ரிட்டர்ன் வரோமா? இல்லவே இல்லை. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா தப்பான்னு விழுவோம், எப்படா நமக்கு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க. அப்போ நம்ம ஃபுல் டைமும் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா அது எப்படி நம்ம வந்து பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேயும் நம்ம பார்த்தோன்னா இங்கேயும் ரேக்கி, இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்லா வந்து நம்மளுக்கான விஷயங்கள் உள்ளே வந்து ஒரு இன்னர் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ரேக்கியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சிம்பிள்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அந்த பவர் சிம்பிள்ஸை நம்ம வந்து எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திடீர்னு டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலும் ஆன் ஸ்பாட்லேயே நமக்கு எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கான பவர் சிம்பிள் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜியை வந்து நம்ம அந்த பவர் சிம்பிள் போட்டு நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிலீவ் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜைசிங்கிறதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை வழியை நம்ம வந்து டீச் பண்ணுவோம். அது டெய்லி வந்து ஒரு 5 minutes to 10 minutes அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஹோல் டே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, எனர்ஜிக்கு எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பேலன்சிங். அப்போ பேலன்சிங் எப்படி, பேலன்சிங்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பேலன்சிங் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம கிளென்சிங் பண்ணிட்டோம், எனர்ஜைசிங் பண்ணிட்டோம். அப்போ அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக நம்மளுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து எனர்ஜி பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா திரும்ப நம்மளும் வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனர்ஜி டிப்ளீஷன் ஆனாலோ எனர்ஜி ஓவர் ஆனாலுமே வந்து அதுவும் ப்ராப்ளம் தான். எப்போவுமே நீங்கள் வந்து யோகாவில் சரி எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது சொல்லி தருவாங்க. ஏன்னா அதிகமாக ஆறினாலும் அதுவும் நோயை தான் ஈர்க்கும், கம்மியாக ஆனாலும் அது மனக்கவலைகளை தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே போகாத, ரெண்டு எக்ஸ்டென்ட்டுக்கு போகாமல் அதை பேலன்ஸ்டாக நம்ம கொண்டு போகிறதுக்கு சில ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. அந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எனர்ஜி வந்து நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறது வந்து உறுதியாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளென்சிங், எனர்ஜைசிங், பேலன்சிங் சொல்லி இந்த 3 விதமாக நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னாவே அந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம கனெக்டடில் இருக்கிறோம் அப்படின்னாவே எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து சக்கரங்கள் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னாவே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சக்கரா வந்து மேலே இருக்கிற சக்கராஸ் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொன்னாவே கீழே இருக்கிற சக்கராஸ் எல்லாத்துக்குமே எனர்ஜி சரியாக ஃப்ளோ ஆகாது. அப்புறம் வந்து அங்கே இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கே ஒரு சக்கரா வந்து அஃபெக்ட் ஆனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற 7 மேஜர் சக்கராஸும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எல்லா சக்கராஸும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணும்போது நம்ம வந்து பேலன்சிங் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுதாங்க கிளென்சிங், எனர்ஜைசிங், பேலன்சிங்கான டெக்னிக். ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு நான் பேசுனதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரேக்கி வந்து ஏன் நான் அதை ஸ்மார்ட் டெக்னிக் சொல்கிறேன்ட்டு. அவ்வளோ ஈஸியாக சுலபமாக கற்றுக்கிறது மூலயமா இது யாருக்குனாலும் எங்கே இருந்தனாலும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு கால நேரமோ கால சூழ்நிலையோ இருக்கணும்னு அவசியமே இல்லை. காலையில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை காலையில் பண்ண முடியல, நான் ஈவினிங் தான் எனக்கு டைம் இருக்குன்னா ஈவினிங்கும் பண்ணிக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடியும் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அது காலையில் பண்ணுறது தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா காலையில் பண்ணும்போது ஹோல் டேவும் நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறத வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் டெக்னிக்ஸ்லாம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க